ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறை எமது வானொலி களஞ்சிய தொடர். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மே. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். பதினைந்தாம் பகுதி. இப்பகுதியில் இடம்பெறுவது நக்கீரதேவ நாயனாரின் கைலை பாதி காளத்தி பாதி திருவந்தாதி. நக்கீரதேவ நாயனார் அருளிய கைலை பாதி காளத்தி பாதி அந்தாதியை இப்போது பார்ப்போம். நக்கீரர் மதுரையில் வாழ்ந்தவர். இவர்தம் தந்தையார் கணக்காயராக, அதாவது ஆசிரியராக விளங்கியவர். எனவே இவர் பெயர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் எனவும் வழங்கப்படுகிறது. பத்துப்பாட்டில் திருமுருகாற்றுப்படையும் நெடுநல் வாடையும் இவர் இயற்றியவை. நற்றிணையில் 7, குறுந்தொகையில் 8, அகநானூற்றில் 17மாக 32 பாடல்களை இவர் 8 தொகை நூலில் இயற்றியுள்ளார். சிவபெருமான் எழுதிய பாடலில் குற்றம் கூறி தன் குற்றம் ஓராது எதிர்வாதம் செய்தமையினால் இறைவன் இவருக்கு வெப்பு நோய் தந்தன. அந்நோய் நீங்கிட இவர் இயற்றிய நூல்களில் ஒன்றுதான் இந்த கைலை பாதி காளத்தி பாதி அந்தாதியாகும். இனி காளத்திநாதரை வணங்கினால் கிடைக்கும் சிறப்பினை எடுத்து கூறுகிறார் நக்கீரர். இறைவன் செய்யும் சிறப்பை கேளுங்கள். பல சருகு கொண்டு இலங்க நூலால் கூடுகட்டி நன்மை செய்து பூசித்த சிலந்திக்கு காளத்திநாதர் செய்த சிறப்பு கேளீர் என்கிறார். இது திருக்காளத்தி புராண வரலாறு. காளத்திநாதன் மீது சருகுகள் விழுந்து இறைவனுக்கு கேடுரா வண்ணம் சிவலிங்கத்தின் மேற்புறம் தனது எச்சிலால் வலைகட்டி வைத்து தொண்டு செய்தது ஒரு சிலந்தி. அச்சிலந்திக்கு சிவபெருமான் மறுபிறப்பில் சோழ மன்னனாக பிறக்குமாறு அருள் செய்தான். அக்கோச்சங்கட் சோழனும் காளத்திநாதனின் தொடர்பினால் 72 சிவாலயங்களை கட்டி சிவத்தொண்டு புரிந்தான். சிலந்தியே இத்துணை சிறப்பு எய்தும் போது மனிதர்களாகிய நாம் சிவத்துண்டு புரியின் எத்துணை சிறப்படையலாம் என நம்மை நக்கீரர் தூண்டும் பாடல் இது. பண்டிது மேகன்றாயில் கேளீர் புல் பல் சருகு கொண்டிலங்கத்தும் கூடு இழைப்ப கண்டு பண்டிது மேகன்றாயில் கேளீர் புல் பல் சருகு கொண்டிலங்கத்தும் கூடு இழைப்ப கண்டு நலம் திக்கலாம் ஏத்தும் நலம் திக்கலாம் ஏத்தும் காளத்திநாதரு நலம் திக்கலாம் ஏத்தும் காளத்திநாதர் சிலந்திக்கு செய்த சிறப்பு சிறப்பு சிலந்திக்கு செய்த சிறப்பு. இனி காளத்திநாதனின் 5 எழுத்து மந்திரமாகிய நமசிவாய மந்திரமே மறைகளாய் விரிந்தன என்பது நக்கீரருடைய கருத்து. ஆலகால விஷத்தை தணித்தவன் திருக்காளத்திநாதன். அவரை காண முடியாமல் நீளமாய் நின்ற வழி 5 எழுத்தும் கற்க குறுகி அவனது காட்சி நல்கிவிடும். 5 எழுத்தே அருமறைகளாகும் என்பதை காணுங்கள் என்கிறார் நக்கீரர். ஆலகால விஷம் தோன்றியவுடன் அதன் வெம்மை தாங்காமல் தேவர்கள் அனைவரும் நமச்சிவாய மந்திரம் கூறி காளத்திநாதனை சரண் புகுந்தார்கள். இறைவனும் அதனை தம் கண்டத்தில் அடக்கி அனைவரையும் காத்து திருநீலகண்டன் ஆனான்.
அவரை நாம் காண இயலாது தடுத்து நிற்பது எது? ஆணவம், கர்மம், மாயை எனப்படும் மும்மலங்கள். நமசிவாய மந்திரம் ஜபிப்போருக்கு இம்மலங்கள் தானாக அகன்றுவிடும். இம்மந்திரத்தின் விளக்கமே நான் மறைகள். தென்முகக் கடவுளாய் தோன்றி சனகாதி முனிவருக்கு இதனையே உபசைத்தான் இறைவன். நற்றவா, உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயுவே என்று சுந்தரரும், நாவினுக்கு அருங்கலன் நமச்சிவாயுவே என அப்பரும், வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயுவே என்று திருஞான சம்பந்தரும் ஐந்தெழுத்து மந்திரத்தை சிறப்பித்துள்ளார்கள். அதனை நாமும் ஜபிக்க வேண்டும் என நக்கீரர் உறுதியோடு கூறும் பாடல் இது. அஞ்செழுத்தும் கண்டீர் அருமறைகள் ஆவனவும் அஞ்செழுத்தும் கண்டீர் அருமறைகள் ஆவனவும் அஞ்செழுத்தும் கற்க அளித்தாகும் நஞ்சு அவித்தே காலத்தியா. இனி ஐம்பொறிகளை அடக்கி ஆள்பவரே இறைவனை அடைய முடியும் என்கிறார் நக்கீரர். ஐம்பொறிகளையும் வெற்றி கொண்டு காம, குரோத, மோகமத, லோபம், ஆச்சரியம் என்னும் 6 பகைகளையும் வேரோடு களைந்து மெதுவாக பொருந்த நினைந்தீர்களேயானால் இறைவன் தாளில் ஒன்றலாம். கையில் மானை ஏந்தியவனும் என்னை ஆட்கொண்டவனும் வடக்கே உள்ள கைலையை இருப்பிடமாக கொண்டவனுமாக அவனது திருவடிகளை அடைந்திடலாம் என்கிறார் நக்கீரர். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்து நிற்போம் நாம் என்பார் ஞானசம்பந்த பெருமான். எனவே புலனடக்கம் சிவோகம் பாவனைக்கு அடிப்படையாகிறது. தலையால் அவனை வணங்குதலும், கண்ணால் அவன் உரு காணுதலும், செவியால் அவன் புகழை கேட்பதும், வாயால் திரு ஐந்தெழுத்தை ஜபித்தலும், கைகூப்பி அவனை தொழுதலும், கால்களால் அவன் திருக்கோவிலை வலம் வருதலும் ஐம்பொறிகளை அடக்கியாளும் வழிமுறைகளாகும். பொறிகள் அடங்கினால் காமம் முதலிய பகைகளும் நம்மை விட்டு அகலும். அப்போது தூய மனம் அமையும். அம்மனத்தை இறைவன் தாளில் இணைத்தால் அவனது திருவடியில் உய்ந்து பதமுத்தி அடையலாம் என நக்கீரர் வழிகாட்டும் பாடல் இது. வென்று ஐந்தும் ஐந்தும் வென்று காமாதி வேரறுத்து காமாதி வேரறுத்து மெல்லவே ஒன்ற நினைதிரேல் ஒன்றலாம். மெல்லவே ஒன்ற நினைதிரேல் ஒன்றலாம். சென்று அங்கை மான் உடையான் என்னை உடையான் வடகையிலே தான் உடையான். இனி அடிமுடி தேடிய வரலாறு கூறி ஆணவம் கொண்டோர் இறைவனை அடைய முடியாது என்கிறார் நக்கீரர். யார் உயர்ந்தவர் என்னும் போட்டி பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் இடையே நிகழ்ந்தது. இருவரும் சிவனை நாடினர். இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ் ஜோதி வடிவனாய் நின்று தனது அடியை திருமாலும் முடியை பிரம்மனும் கண்டு யார் முதலில் வருகிறார்களோ அவர்களே உயர்ந்தவர் என்றார். அன்ன வடிவம் எடுத்துச் சென்ற பிரம்மனும் பன்றி வடிவம் எடுத்துச் சென்ற திருமாலும் முறையே முடியையும் அடியையும் காணவில்லை. இறைவன் இங்கனம் நின்ற நிலையையே அண்ணாமலையார் என்றும் லிங்கோத்பவ மூர்த்தி என்றும் கூறுவர். இவ்வாறு திருமாலும் பிரம்மனும் அறிய இயலா திருநீலகண்டனாம் கைலைநாதனின் உருவை யார் இசைந்து அறிவர்? ஆணவமின்றி அருள் உள்ளோம் கொண்டாலன்றோ அறிய முடியும் என்று கூறும் நக்கீரர் பாடல் இது. நடமாடும் சங்கரன் தாள் நான் முகனும் காணான் படமாடும் பாம்பனையான் காணான். நடமாடும் சங்கரன் தாள் நான் முகனும் காணான் படமாடும் பாம்பனையான் காணான். விடமேவும் காரேறும் கண்டம் கைலாயன் தன் உருவை யாரே அறிவார் இசைந்து
காரேறும் கண்டன் கைலாயன் தன் உருவை யாரே அறிவார் இதென்று. காரேறும் கண்டன் கைலாயன் தன் உருவை யாரே அறிவார் இதென்று. இனி காமத்தால் வீழ்ந்து அழிகின்றவர்களைக் கண்டு மனம் வருந்தி பாடுகிறார் நக்கீரர். மனம் முழுவதும் காமம் கொண்டு மாதர்கள் மீது காமம் கொண்டு வீழ்பவர்களே, புனத்திற்கு சென்று கூட்டமான குறவர்கள் வழிபாடு செய்யும் கைலையில் மேவி நிற்கும் இறைவனை வணங்கி வழிபாடு செய்யவில்லையே என்று வருந்துகிறார் நக்கீரர். காமம் முதலியவை அகப்பகைகள். அவை நம் மனத்தை கெடுத்து அழிவுப்பாதையில் கொண்டு சேர்க்கும். பஸ்மாசுரன் பெண் மீது கொண்ட மையலால் தன் தலையில் தானே கை வைத்து அழிந்த கதை நமக்கு தெரியும். எனவே காமத்தை தகர்த்து எரியுங்கள். மலையில் வாழும் காணவர் தலைவன் திண்ணன் சிவனுக்கே ஆட்பட்டு கண்ணப்பன் ஆயினான். எனவே நாமும் திருக்கையிலையில் மேவி நிற்கும் இறைவனை வணங்குவோம் என நக்கீரர் கூறும் பாடல் இது. மனம் முற்றும் மையலாய் மாதரார் தங்கள் கனம் முற்றும் காமத்தே வீழ்வரு. ஆன மனம் முற்றும் மையலாய் மாதரார் தங்கள் கனம் முற்றும் காமத்தே வீழ்வர். காமத்தே வீழ்வர். புனம் முற்றும் இனக்குறவர் ஏத்தும் இருங்கையிலை மேயான் தனக்கு உறவு செய்கலார் தாழ்ந்து. தனக்கு உறவு செய்கலார் தாழ்ந்து. இனி இறைவனை பணியாமல் காலங்கழிப்பது புழை என்கிறார் நக்கீரர். சிவபெருமானை நான் முன்னரே பணியாமலும் மதியாமலும் வீணாக காலத்தை கழித்துவிட்ட பாவியன். இது அழகாக பொருந்தும் கருமையான கழுத்தை உடைய கைலாயப் பெருமானின் தவறு அன்று, என்னுடைய தவறு என வருந்துகிறார் நக்கீரர். இறைவன் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டிய போதும் தனது ஆணவத்தினால் சலமே சாதித்தவர் நக்கீரர். என் முன் எளிவந்து நின்றவனை பணியாமலும் மதியாமலும் காலம் கடத்தியது தன் தவறு அல்லவா என்கிறார் நக்கீரர். எனவே நம்மை நோக்கி இறைவனை வணங்காமல் காலங்கழிப்பது புழை என அறிவுரை கூறுகிற பாடல் இதோ. பணியாது முன் இவனை பாவியேன் பாழா கணியாது காலம் கழித்தேன். காலம் கழித்தேன். கணியாது காலம் கழித்தேன். அணியும் கருமாவிடத்து எம் கைலாயத்து எங்கள் எம்பெருமான் இல்லை பிழை. இனி நிறைவு பாடலில் காலத்திநாதனின் ஐந்தெழுத்தை ஜெபிக்குமாறு தன் மனத்திற்கு கட்டளையிடுகிறார் நக்கீரர். மட நெஞ்சே, வேண்டாதவற்றையெல்லாம் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய் நீ. கற்றைச் சடையண்ணல் நெற்றிக்கண் கொண்ட காலத்திநாதனின் தெவிட்டா அமுதம் போன்ற திருநாமமாகிய ஐந்தெழுத்து மந்திரத்தை சலிக்காமல் எப்பொழுதும் சொல்லிடு என்று கட்டளையிடுகிறார். திருமந்திரமாகிய ஐந்தெழுத்து மந்திரத்தை உபதேசித்த அளவிலேயே அது மருந்தாகி கொடிய பிறவியை தீர்க்கும். எனவே நாம் முக்தி பெற மிக எளிய வழி அம்மந்திரத்தை ஜெபிப்பதுவே என்று வழிகாட்டும் பாடல் இதோ. மற்றும் பல பிதற்ற வேண்டாம். மற்றும் பல பிதற்ற வேண்டாம். மடநெஞ்சே மடநெஞ்சே கற்றைச் சடையண்ணல் காலத்தி எற்றிக்கண் ஆறாமுதின் திருநாமம் அஞ்செழுத்தும் சோராமல் எப்பொழுதும் சொல். காலத்தி ஆறாமுதின் திருநாமம் அஞ்செழுத்தும்
அஞ்செழுத்தும் சோராமல் எப்பொழுதும் சொல். மற்றும் பல பிதற்ற வேண்டாம், மற்றும் பல பிதற்ற வேண்டாம் மடநெஞ்சே, மற்றும் பல பிதற்ற வேண்டாம் மடநெஞ்சே. கச்சை சடை அண்ணல் காலத்தீ, கச்சை சடை அண்ணல் காலத்தீ, காலத்தீ. மற்றும் பல பிதற்ற வேண்டாம் மடநெஞ்சே, கச்சை சடை அண்ணல் காலத்தீ. நெற்றிகள் ஆறாமுதில் திருநாமம் அஞ்செழுத்தும், ஆறாமுதில் திருநாமம் அஞ்செழுத்தும், திருநாமம் அஞ்செழுத்தும், திருநாமம் அஞ்செழுத்தும். சோராமல் எப்பொழுதும் சொல். ஆறாமுதில் திருநாமம் அஞ்செழுத்தும், ஆறாமுதில் திருநாமம் அஞ்செழுத்தும். இவ்வாறு நம்மை ஆற்றுப்படுத்தும் நக்கீரர் அவருடைய அறிவுரைகளை மனத்தில் கொண்டு நமசிவாய மந்திரம் சலியாது கூறி காலத்திநாதனாம் திருக்கைலை மலையானின் திருவடி சேர்வோமாக. திருச்சிற்றம்பலம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறையின் 15ஆம் பகுதி கேட்டோம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது நக்கீரதேவ நாயனாரின் கைலை பாதி காளத்தி பாதி திருவந்தாதி. விளக்கமளித்தவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சியத் தொடர்.